எனக்கு சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உச்சநிலையில் இருக்கிறார். இப்போ கன்னியில் வந்து பார்த்தா சுக்கிரன் எதுவாக இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல நிலையில் இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது அந்த சுக்கிரனுடைய எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்னா, நல்ல கணவன் எனக்கு அமைய வேண்டும், அதுக்கப்புறம் என்னுடைய குடும்பம் சகிதங்கள் எனக்கு சிறப்பாக அமைய வேண்டும். அப்போ அந்த பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க தான் விரதமே இருப்பாங்க. இப்போது சஷ்டியாக இருக்கட்டும், அமாவாசையாக இருக்கட்டும், பௌர்ணமியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு விசேஷ நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிட்ட போய் நீ விரதம் இரு அப்படின்னு சொன்னால் அவங்க இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அதே பெண்கள்கிட்ட சொல்லி பாருங்கள், அது என்ன ஏது அப்படி வந்து அவங்களுடைய எண்ணங்கள் அந்த விரதம் மூலமாச்சு எனக்கு இந்த பிரச்சனை தீராதா அப்படின்னு அது முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய நபர் யாராக இருப்பாங்கன்னா பெண்கள் தான் இருப்பாங்க. அதனால் இந்த பெண்கள் இருக்கக்கூடிய விரதம் அவங்களுக்கு பூர்த்தி அடையணும். ஆனால் உங்களுக்குன்னு அந்த ஒரு நன்மை கொடுக்கக்கூடிய தெய்வம் உபாசன தேவதை யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கன்னி, அதாவது சுக்கிரன் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் கன்னி. அந்த கன்னிக்கு 11ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா கடகம். இந்த கடகத்துக்கு அதிபதி முதல் அந்த ஸ்தான அதிபதிகள் உங்களுக்கு நல்லா நிலையில் இருக்கணும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா நீச்சமாகவோ இல்லை ஆகாத கிரகத்தோடு சம்மந்தப்பட்டால் நீங்கள் அந்த கிரகத்துக்கு உண்டான தெய்வதைகள் எடுத்தாலும் அது பிரச்சனை கொடுக்கும். இப்போது அந்த 11ஆம் இடத்துல வந்து வேறு கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானோ இல்லை சனி பகவானோ இல்லை ராகுவோ கேதுவோ சூரிய பகவானோ இப்படி கிரகங்கள் இருந்தால் அந்த சார்ந்த தெய்வங்களை பிடிப்பது சிறப்பாக இருக்கும்னா நிச்சயம் இருக்கும்.